ஓம் நமோ வெங்கடேசாய. இந்த கலியுகத்தில் நம்ம ஒரு நிலம் வாங்கிறதுக்காகவோ நமக்கான ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணவோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கவோ எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இதே மண்ணில் மகிமைமிக்க பல திருக்கோயில்களை கட்டியிருக்காங்க நம்ம மன்னர்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க, தேவார பாடல் பெற்றிருக்கு. இது மாதிரி பழங்காலத்து கோவில்களெல்லாம் அப்போதைக்கு எழுதி வைக்க முடியாததுக்கு கல்வெட்டில் சான்று கொடுப்பாங்க. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் யார் கட்டினது, இதுக்கு யார் நன்கொடைகள்லாம் கொடுத்தது, யார் ஆடு மாடு தானம் கொடுத்தது, யார் பொன் கொடுத்தது, வராகன், அது மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரு கல்வெட்டில் பதிவு பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பதிவு பண்ண கல்வெட்டுகளெல்லாம் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தொல்லியல் துறையோட ஒரு முக்கியமான வேலை. அந்த ஒரு வேலையை தமிழ்நாட்டில் கல்வெட்டுக்கள் படி எடுத்து அச்சிட வேணுன்ற திட்டத்தை செயலாற்றும் போது 25,000க்கு மேலே கல்வெட்டுக்களை மத்திய அரசு கல்வெட்டு பிரிவு படிவு எடுத்து அதை சின்ன குறிப்போடு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 6,000 கல்வெட்டு முழுமையாக அச்சிடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பல்லாயிரம் இன்னும் எடுக்கப்படாமல் இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா 200 கல்வெட்டுகள் கொண்ட ஒரு புஸ்தகம் அதோட படி எடுத்து புஸ்தகமாக போட்டிருக்காங்க. 2009 வருஷம் அது வெளிவந்திருக்கு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சென்னை 8 இதை வெளியிட்டிருக்காங்க. முனைவர் ரா நாகசாமி அவர்கள் ஓய்வு பெற்ற இயக்குனர் தொல்லியல் துறையில் இதை பதிப்பாசிரியராக இருந்திருக்காரு. பொது பதிப்பாசிரியராக முனைவர் ஸ்ரீதர் IAS முதன்மை செயலர் ஆணையராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தில் சென்னையில் மெயினாக 1000 வருஷத்துக்கு மேலே சொல்லப்படுற ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் 100 கல்வெட்டுகள் இருக்கிறதான ஒரு தகவல் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 100 பக்கம் 1967/1 80 பக்கம் வரைக்கும் அந்த 80 கல்வெட்டு, அப்புறம் 81 A to J வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 90 கல்வெட்டுகள் பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் மட்டும் இருக்குது. அதில் இருக்க கல்வெட்டில் சில கல்வெட்டுகள் சிவபெருமான் திருவான்மியூர் கோயிலுக்கானதாகவும் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பல கல்வெட்டுகளில் செய்திகளே பாதி உடஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் அந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா மாதவ பெருமாள் கோயில் மயிலாப்பூர், கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு 4 கல்வெட்டுகள், விருப்பாட்சீஸ்வரர் கோவிலில் 117 127 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 கல்வெட்டுக்கள் அந்த கோயிலே இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கோவில்கள் சம்மந்தமான செய்திகளும் 10 கல்வெட்டுகளாக இருக்குது. 138 142 வரைக்கும் வாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் இல்லை முதலாம் குலோத்துங்க காலத்தோட புகழ பேசியிருக்கு. 144 145 திருவான்மியூர் கோயில் சம்மந்தமான கல்வெட்டும் இந்த வாலீஸ்வரர் கோயிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10 கல்வெட்டுகள் மயிலாப்பூர்லேயே காரணீஸ்வரர் கோயில் சம்பந்தமாகவும் திரிசூலம் சம்பந்தமான கல்வெட்டுகளும் இதில் இருக்கிறதா குறிப்பு இருக்குது நமக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 160வது கல்வெட்டு காரணீஸ்வரர் கோயில். அந்த கோயிலில் ஒரு 10 கல்வெட்டு இருக்குது. ஐனாவரம் கரியமாணிக்க பெருமாள் கோயிலோட நில அளவு 173, 174, 175, 176 இருக்குது. 177 புரசவாக்கம் கங்காதீஸ்வரர் கோயில் திருவான்மியூரை பற்றின குறிப்போடு இருக்குது. 178, 179, 180 வரைக்கும். அதுக்கப்புறம் 181 தக்கார் சத்திரத்தில் காசி விஸ்வநாதர் கோயில். 182 முத்தியால்பேட்டை. 183 பெரம்பூர் ஆனந்தீஸ்வரர் கோயில். 184 இதே பெரம்பூரில் இருக்க சேமாத்தம்மன் கோயில்ன்றதில் இருக்குது. அதுக்கப்புறம் 187 அமைந்தகரை, 197 நந்தம்பாக்கம் நுங்கம்பாக்கம், 198 தீர்த்தபாலீஸ்வரர், 199 தீர்த்தபாலீஸ்வரர், 200 சிந்தாதிரிப்பேட்டை ஆதிபுரீஸ்வரர், 201 ஆதிபுரீஸ்வரர், 202 புலியூர்ன்ற வடபழனி பாரத்வாஜ ஈஸ்வரர் கோயில், 203 204 அங்கேயே தான். சைதாப்பேட்டையில் இருக்க காரணீஸ்வரர் கோயில் 205, சித்தி விநாயகர் 206, 207 பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி சைதாப்பேட்டை. இப்போது 207 கோயிலோட கல்வெட்டுக்களை நம்ம பார்த்துருக்கோம். இது நடுவில் இருக்க விட்டு போனது எல்லாமே பிரிட்ஜு கட்டினது. நிறைய சென்னையில் இருக்க பிரிட்ஜஸ்லாம் வேசன் பிரிட்ஜு, மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜு, அதுக்கெல்லாம்
கல்வெட்டுக்கள் அது கீழே கீழே எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுபடியாக இருக்குது. 211 கொசப்பேட்டை கந்தசாமி கோயில், 213 சூளை விஜய விக்னேஸ்வரர் கோயில், 214 சூளை விஜய விக்னேஸ்வரர் கோயில், 215 சிதம்பரேஸ்வரர், 216 அடையாறு பொன்னியம்மன், 219 ஆலந்தூர்